வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நாள் சமையல் ரூமில் இந்த டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் பயந்து போயிட்டோம். என்னடான்னு போய் பார்த்தா அங்கே இருந்த மிக்ஸி எல்லா இடத்துலையும் செதறி போய் கிடந்துது, உடஞ்சி போய் சிதறி போய் கிடந்தது. என் மிஸ்ஸஸ் கன்னத்தில் கை வச்சு சோகமாக உட்காந்துருந்தாங்க. ஏன்னா மிக்ஸி பனால் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி எவ்வளோ வரைக்கும் வேறு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னா, சரி அவங்க வேறு மிக்ஸியை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியல. பட் இதில் அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி தான் நல்லாயிருக்கும், அவங்க சொன்ன மிக்சியில் மாடலில் இந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் சேலத்துலலாம் வலை போட்டு தேடி பார்த்தோம், கிடைக்கல. சரின்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணோம். ஒரு 2-3 நாளில் வந்துருச்சு. சரி, அதை இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணிடலாம், ஓப்பனிங் செரிமனி பண்ணிடலாம். என் மிஸ்ஸஸ் இது ஓப்பன் பண்ணுறாங்க பாக்ஸை. அவங்க சரி இந்த பணம்லாம் போட்டுருக்குறாங்க. என்ன பணம் இது யார் பார்க்குறாங்க? பார்க்குறதில்ல, அவங்களும் பார்க்கல. சரி அப்படின்ட்டு இது ஓப்பன் பண்ணி அதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கியூஆர் அட்ரஸ்ஸு. சரி, உள்ளே என்னென்னு பார்த்தாக்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு ஜார் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த ஜார் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. 3வது ஜார் என்ன தெரியல. இதுதான் மிக்ஸி. அது ஒயர் இருக்குது இல்லையா, அதனால் அதுதான் மிக்ஸி. கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, ஒயருக்கு அதுதான் மிக்ஸி. அதுக்கடுத்து என்னமோ கருப்பு வைக்கிறாங்க. இது ஃபில்டர், என்ன ஃபில்டர்னு தெரில, எதுக்கு ஃபில்டர்னு தெரில. இது வந்து ஜூஸு ஜார், ஜூஸ் போட்டுக்கலாம். இது அந்த ஜார். இது இப்போ ஒன்று ஒன்றா காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜார் வந்து காய்கறிகளை நறுக்கிறதுக்கு இதில் போட்டு 2 சுற்றுனோம்னா காய்கறியெல்லாம் நறுக்கிடும். பொரியலுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை போட்டு பார்த்தோம், அது நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை சுத்தலை கம்மியாக விட்டோம்னா, ரொம்ப நேரம் சுத்தம், கொஞ்ச நேரம் மட்டும் சுற்றினா சரியாக இருக்கும் என்னமோ தெரியல. அதுக்கடுத்து இன்னொரு ஜாரு, இது என்ன ஜாருன்னு பார்க்கணும். இந்த ஜார் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த பொருளை அரைக்கிறதுக்கு, சட்னி அரைக்கிறதுக்கு, இது மாதிரி அரைக்கிற இதுக்கு யூஸ் பண்ணுறது. அது ஆக்சுவலாக அதுதான் வந்து மிக்ஸி, ஏதாச்சும் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மிக்ஸி ஜார். இது ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. பின்னால் தான் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். இதுக்கு அடுத்தது ஒரு ஜார். இந்த ஜார் என்னென்னா ஜூஸுக்காக யூஸ் பண்ணுறது. ஜூஸ் இந்த ஜாரில் போடலாம். இது எப்படி போடலான்ட்டு தடவாரணும் நாங்கள். சரி, எப்படியோ கண்டுபிடிச்சி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். ஒரு ஜூஸ் போட்டோம். நாங்கள் கேரட் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஜூஸ் பண்ணிடுச்சு. அந்த ஜூஸ் ஆக்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மிக்ஸி. ஒயர் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அது என்னவோ பைப்பு மாதிரி குட்டியோண்டு இருக்குது. மிக்ஸி நம்ம பொதுவாக எல்லாம் பெருசாக இருக்கும். இது என்ன புதுசாக வந்திருக்கான், நமக்கு தெரியல. அதனால் இது தான் வாங்கணும், இந்த மாடல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடம் பிடிச்சாங்க. சரி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆன்லைனில் தான் புக் பண்ணாங்க. புக் பண்ணி ஒரு 2-3 நாளில் வந்துடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மிக்ஸி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அதான் இவ்வளோ தாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே வந்தது. 4 ஜார் வந்தது, ஒரு ஃபில்டர் வந்தது. 4 ஜாரும் ஏதோ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபில்டர் தான் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. சரி, இதை உங்களுக்கு அப்படியே ஒரு சுற்றி காமிச்சிட்டா இது தான் வந்துருச்சு அப்படின்னு காமிச்சா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதுக்காக ஒரு சுற்றிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.